ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. லக்ஷ்மி தேவி ரோகிணி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்று அழைக்கப்படுகின்றார். லக்ஷ்மி தேவி அலமேலு மங்கை என்ற நாமத்துடன் பிறந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை அடையும் பொருட்டு 9 நாட்கள் விரதமிருந்து பெருமாளை அடைந்ததாக ஒரு கதையுண்டு. இதன் காரணமாகவே இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ், ஆரோக்கியம், நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியபவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமியே. மகாவிஷ்ணுவுடன் இருக்கும் பொழுது லக்ஷ்மிக்கு 2 கரங்கள். ஆனால் தனியாக சன்னதியிலோ அல்லது தனி கோவிலோ 4 கரங்கள் கொண்டவள். முன் 2 கரங்கள் அபய வரத ஹஸ்தங்கள், பின் 2 கரங்களில் தாமரை மலர் ஏந்தி இருப்பாள். கோவிலோ 4 கரங்கள் கொண்டவள். முன் 2 கரங்கள் அபயவரத ஹஸ்தங்கள், பின் 2 கரங்களில் தாமரை மலர் ஏந்தி இருப்பாள். மகாலட்சுமி ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள். அதனால் சஞ்சல சபல என்ற பெயர்களும் அவளுக்கு உண்டு. லக்ஷ்மி பிரம்மனுடன் பிறந்தவள். இவர் நிறம் செம்பொன் நிறமாகும். வில்வ மரத்தை வலம் வந்து மகாலட்சுமியை வலம் வருவதற்கு சமமாகும். வாமன புராணத்தில் மகாலட்சுமியின் திருக்கரங்களில் இருந்து வில்வ விருட்சம் தோன்றியது என்று கூறப்படுகிறது. வில்வ மர முட்கள் சக்தி வடிவம், கிளைகள் வேதம், வேர்கள் 14 கோடி ருத்ரர்கள் என்று கருதப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு கொண்ட வில்வ மரமே மகாலட்சுமி சுரூபமாக விளங்குகிறது. நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள் என்பது ஐதீகம். துளசி செடியிலும் மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் செய்கிறாள். இதே போல மஞ்சளிலும் இருக்கின்றாள். ஆனால் துளசி செடியுடன் மஞ்சள் செடியையும் சேர்த்து நம் வீட்டில் வளர்ப்பது நல்லது. லக்ஷ்மி அனைவருக்கும் நன்மை தருவாள் என்று அதர்வண வேதங்களில் கூறப்படுகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய